ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 23/01/2021 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணாலோ அல்லது இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுனாலோ அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க டெலகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் அண்ட் ப்ளஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது கொடுக்குறாங்க. ஃப்ரீ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரிஸ்லாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஃப்ரீ கண்டென்ட் அன்லாக் பண்ணணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கோலை செலக்ட் பண்ணி ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட அங்கே ரெஃபரல் கோடு கேட்கும். ஸோ அந்த ரெஃபரல் கோடு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபரல் கோடு கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. டெய்லி டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டெய்லி டெஸ்ட் சீரிஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்தால் 1 மந்த் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதே இது அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ்னால் 1000 கிஃப்ட் கார்டு, தேர்ட் ப்ரைஸ்னால் 700 கிஃப்ட் கார்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி லைவ் டிஸ்கஷன் இதெல்லாம் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் சீரிஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் இருக்கும். இப்போ ப்ளஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்க, லைக் குரூப் 2க்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் குரூப் 1 ரிலேட்டடுக்கான வீடியோஸும் பார்த்துக்கலாம், குரூப் 4 ரிலேட்டடுக்கான வீடியோஸும் நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்னு ஒரு கோர்ஸு, இதை தவிர என்னென்னா வீக்கெண்ட் பேட்ச் கோர்ஸும் வந்து என்னென்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து 23 இன்னைக்கு, அண்ட் இது வந்து 25 ஸ்டார்ட் ஆகுது. இதே இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காண்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஜனவரி 22. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸும் பார்த்துக்கலாம். இதை தவிர வீக்லி டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு சமச்சீர் புக், கல்வி புக் ரிலேட்டடாக டெஸ்ட் சீரிஸும் நடத்துவாங்க. நீங்கள் இதே இது ப்ளஸ்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ இதில் 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ், 1 இயர், 24 மந்த்ஸ்னு இருக்கும். இப்போ 1 இயர் பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் கோட் அப்படின்றது வெல்லுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ரெஃபரல் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஃபரல் கோடு மூலமாக உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபரல் கோடை என்டர் பண்ணுற இடம் இதுதான். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ தான். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அஃபென்சிவ் போஸ்ட் அகெயின்ஸ்ட் பீகார் மினிஸ்டர் மே லேண்ட் யூ இன் ஜெயில். அதாவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீகாரில் இருக்கிற ஏதாவது ஒரு அமைச்சர்களோ, எம்எல்ஏவோ, இல்லாட்டி கவர்மெண்ட் அதிகாரிகளை பற்றியோ அஃபென்சிவாக ஏதாவது போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் அந்த மாதிரி இதில் நீங்கள் அஃபென்சிவாக வந்து போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களை இனிமேல் ஜெயிலில் தள்ளுறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சரி சார், இது ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதான எதுக்கு யூபிஎஸ்சியில் படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட்சியாளர்களை நம்ம அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான டூல், அதாவது அவங்களுக்கு மேலே வந்து என்னென்னா அவங்க செய்கிற தவறுகளை வந்து என்னென்னா சுட்டி காட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மீடியம், பொதுமக்களுக்குன்னு கிடைச்ச ஒரு மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கட்சி வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் போயிட்டு எம்எல்ஏ கேள்வி கேட்குறதுக்கு அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. பட் நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு சோஷியல் மீடியா. அந்த சோஷியல் மீடியா எஃபெக்டிவ் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் பீப்புள்ஸோட பார்ட்டிசிபேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாஸ் இம்பார்ட்டன்ட் டூல். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வைக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் செடிஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. செக்ஷன் 124A சொல்லுவாங்க. இந்த செடிஷன் லா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக நம்ம வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போஸ்ட் போட்டாலோ இல்லாட்டி அவங்கள பற்றின வேர்டிங் மூலமாக இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டாலும் நம்மளை தூக்கி வந்து உள்ளே தோடலாம். ஓகேங்களா? தேச துரோக வழக்கு மாதிரி நம்மளை தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருக்குது. ஸோ அப்போ ஏற்கனவே இதுவும் இருக்குது. அப்போ இப்போ இவங்களும் இதை ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் ஸ்பீச் அவுட் அப்படின்றது, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது கட் ஆகும். ஸோ ஆர்டிகல் 19 வந்து நமக்கு பாதிக்கப்படும் இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து செடிஷன் லாவோ இல்லாட்டி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கேட்கும்போது நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, after video of elephant being injured by burning objects emerges
டு அரெஸ்டட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுமலை டைகர் ரிசர்வ்ல நமக்கு வந்து என்னன்னா, ஒரு யானை மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டேஜ் ஓனர் வந்து தீய கொளுத்தி மேலே போட்டிருப்பாங்க. அந்த யானை கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசமா வந்து அந்த காயத்தோடயே வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த வீடியோலாம் வந்து என்னன்னா, இப்போ வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதில கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ட பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது, கண்டிப்பா நீங்க இந்த ஆன்சர்லாம் எழுதலாம். ஓகேங்களா? அதேமாரி என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படின்றதுல ஹியூமன் எஃபெக்ட் ஓகேங்களா? அதில நீங்க ஹியூமனுடைய இந்த 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 மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள பத்தியும் நீங்க ஆன்சர்ல கொண்டு வரலாம். இத தவிர லேட்டஸ்ட்டா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து ஒரு வெர்டிக்ட் குடுத்திருப்பாங்க. இந்த மாரி வந்து யானைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, அந்த பாத்த வந்து எப்படி புரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு என்ஜிடி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த தீர்ப்பையும் பாருங்கள். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லொகேஷன் ஆஃப் த நேஷனல் பார்க் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதுமலை நேஷனல் பார்க் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. பந்திப்பூர் நேஷனல் பார்க் கர்நாடகா. இதை சுற்றி அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பார்க் இருக்கும். இதை தவிர இன்னொரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வுக்கும் வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கும் இடையில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 766 அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹைவேஸ் போகும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்விரான்மெண்டல் கன்சர்ன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே அந்த காடுகளை பொறுத்தது. அதனால் ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸில் இதெல்லாம் ஒரே காடுகளில் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில். நெக்ஸ்ட்டு, நோ செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கவர்மெண்ட். அதாவது இது எதுனா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் அக்டோபர் 4ல் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. பட் கோவிட் பீரியடில் இந்த ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. ஸோ இதனால் இந்த லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சில பேர் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த பர்டிகுலர் இதில் ஈவன் அவங்களுக்கு கோவிட் வந்திருக்கலாம், அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்களுக்கு கோவிட் தவிர வேறு ஏதாவது நார்மல் காய்ச்சலாக இருந்தால் கூட உள்ளே என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கணும், இன்னொரு அட்டெம்ப்ட் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அந்த அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டில். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக பல்லவா எரா மானுமெண்ட்ஸ் டு கோ டு ராஜ்பாத். அதாவது என்னென்னா, பல்லவா எரா மானுமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய மாமல்லபுரம் ஷோர் டெம்பிள் ஓகேங்களா. ஸோ அந்த டெம்பிளுடைய விஷயத்தை ட்ரிப்ளிகா ஓகேங்களா, அதனுடைய அந்த ரெப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம அந்த ராஜ்பாத்தில் வந்து என்னென்னா நம்ம தமிழ்நாடு சார்பாக அணிவகுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் என்னெல்லாம் காட்டுவாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஷோர் டெம்பிளை காட்ட போகிறாங்க. இதை தவிர அர்ஜுனா இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அர்ஜுனாவோட மெனாஸ் ஓகேங்களா, அர்ஜுனர் குகையை வந்து காட்ட போகிறாங்க, பெனாஸ் காட்ட போகிறாங்க. அண்ட் நகுலா சகாதேவாவோட ரதம் ஓகேங்களா, நகுலா அண்ட் சகாதேவாவுடைய ரதம் இதையும் வந்து என்ன பண்ண போகிறாங்க, காட்ட போகிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வந்து ஒரு பாட்டும் பாட போகிறாங்க. அது வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்ற பாரதியாருடைய சாங்கை வந்து பாட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பாருக்குள்ளே நல்ல நாடு சாங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இதை தவிர நேவி டு ஹைலைட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 1971 வரும். ஸோ நேவி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பப்ளிக் பரேடில் அந்த 1971 அப்படின்றது பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஓகேங்களா. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன நேமில் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்வர்மின் ஓகேங்களா. இந்த நேம் ரொம்ப முக்கியம். ஸ்வர்மின் விஜய் ஓகேங்களா வர்ஷ் ஓகேங்களா, விஜய் வர்ஷ் அப்படின்ற நேமில் வந்து என்னென்னா நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த நேம் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம் ஓகேங்களா, அல்லது எஸ்எஸ்சியில் கூட கேட்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட், சோஷியல் எம்பவர்மெண்ட் a நியூ ஃப்ரேம் ஒர்க் அரவுண்ட் கேஸ்ட் அண்ட் த சென்சஸ் ஓகேங்களா. அதாவது கேஸ்ட்டுக்கும் சென்சஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்டு கேஸ்டோட சென்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு நார்மல் சென்சஸ். இப்போங்களா நார்மல் சென்சஸ் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நார்மல் சென்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஏஜ், அதாவது என்னென்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்காங்கன்னா உங்கள் ஏஜ், உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, இதை தான் எடுப்பாங்க ஓகேங்களா. உங்களுடைய கேஸ்ட்டை பற்றி கேட்க மாட்டாங்க. பட் லேட்டஸ்ட்டாக 2011 சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்னு ஒன்று எடுத்தாங்க. அந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸில் ஃபஸ்ட் டைமாக நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற எல்லா கேஸ்ட்டும் எஸ்சி எஸ்டியை தவிர மற்ற எல்லா கேஸ்ட்டையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. சரி, இந்த கேஸ்ட் டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இதை பற்றி நோட்ஸ் வந்து நான் எடுக்கலை. இதில் நமக்கு சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் நமக்கு கிடைக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாலிசி ரிலேட்டட் டு
திஸ் பர்ட்டிகுலர் கேஸ்ட் ஓகேங்களா, எந்த கேஸ்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்கல் லெவலில் எந்த கேஸ்ட் வந்து லோயர் பொசிஷனில் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்குறது. அதே மாதிரி பெண்கள் வந்து என்னென்னா எந்த கேஸ்ட்டில் வந்து இருக்கையிலே வந்து மோசமான நிலைமையில் அவங்களுடைய மெட்டர்னல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய நார்மல் ஹெல்த் ப்ரொசீஜராக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்ற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸை வந்து என்னென்னா நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நம்ம இந்த சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை நம்மளுடைய நேஷனல் சாம்பிள் சர்வே, அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வேன்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு பெட்டர் ஒரு பாலிசி கிரியேஷன் அப்படின்றது நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிற மெத்தடாலஜி நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த லைக் ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அப்ரோச் பண்ணி அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்கலாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கிற அந்த சென்சஸ் டேட்டாவை த்ரூ டிஜிட்டலைசேஷன், ஓகேங்களா, த்ரூ டிஜிட்டலைசேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெட்ரு அவுட்கம் வந்து என்னென்னா நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தவிர இதில் என்ன இஷ்யூ இருக்குது, இப்போ இருக்கிற அந்த பிளானிங் அந்த இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் லேக். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்சஸ் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்சஸ் எப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா முழுமையான சென்சஸ் வந்து 1881 ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா, நம்ம பிரிட்டிஷர்ஸ் இருந்த காலத்தில் 1881 ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து என்ன பண்ணா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சென்சஸை வந்து எடுக்கிறோம். அது தவிர அந்த ரிப்போர்ட் வெளியிடுறதுமே ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை வெளியிடுறது ரொம்ப டிலே பண்ணும். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் டேட்டாவை நம்ம பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து என்னென்னா வெளியிடணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இங்கே கொடுத்துருக்கிறது. இதை தவிர சென்சஸை பற்றி பேசிக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பார்த்ததுனால நான் வெறும் அந்த இதை மட்டும் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிஷீல்டு தயாரிக்கிற கம்பெனி, அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. ஓகேங்களா, ஸோ தீ விபத்து ஏற்பட்டது இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி. ஓகேங்களா, ஏன் இந்த ஃபயர் சேஃப்டியை பற்றி அகைன் இந்த எடிட்டோரியல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில், ஓகேங்களா, டெல்லியில் இப்போ COVID-19க்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ஃபயர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஃபயர் ஆகி கிட்டத்தட்ட அதில் ஒரு 15-20 பேர்கிட்ட இறந்து போயிருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இதை தவிர என்னென்னா விசாகப்பட்டினத்தில் வந்து என்னென்னா ஒரு கம்பெனியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியம் வந்து லீக்கேஜ் ஆகி அதில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து அதில் நிறையா கிராம மக்கள்லாம் மயங்கி உளுந்து இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ரிலேட்டடாக அந்த லாஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த லாவில் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த லாவெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபயர் சேஃப்டியில் மிகப்பெரிய லெவலில் லேக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் சேலஞ்சஸ் ஹைகோர்ட் ஆர்டர் டு கோல்ட் போல்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆந்திர பிரதேஷில் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கும் ஆந்திர பிரதேஷுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஹைகோர்ட் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுற மாதிரியே தான் நமக்கு இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்னென்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், அதனுடைய எலெக்ஷன் கமிஷனர் யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணும். ஆனால் அதை ரிமூவல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஃபெக்டிவான அந்த ரிமூவல் இல்லை. இதுக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் கமிஷனர் வந்து டிரான்ஸ்பரண்டாக செயல்படணும். இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருடைய ரிமூவல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம எப்படினாலும் தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா பயந்து ஸ்டேட்டுக்கு ஏற்றாப்புலே அவர் வேலை பார்ப்பார். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருடைய ரிமூவலை பிரசிடென்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பட் சில நேரங்களில் இது அப்படியே ஆப்போசிட்டாகவும் போயிடுது. என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சில நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வரணும். இப்போ COVID-19 பீரியடில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க இந்த வேக்சின் ரிலேட்டட் விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி வைக்கணும், இந்த லோக்கல் எலெக்ஷனை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் என்னன்னா அவங்க அக்செப்ட் பண்ணல, இல்லை நாங்கள் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பவர் கிளாஷ். ஓகேங்களா,
2 இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் லெவல்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட். இந்த 2 பேத்துக்கு இடையில வர்ற பவர் கிளாஷ்னால என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெமோக்ராட்டிக்கல் அந்த பொசிஷன் அப்படின்றது தான் பாதிக்கப்படும். ஏன்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எலக்ஷன் அப்படின்றது இட் இஸ் எ கார்னர் ஸ்டோன். ஓகேங்களா? எலக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதுல என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரிலேட்டடா நீங்க திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிபிஐ புக்ஸ் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அனதர் ஃபார்ம் என்ன டேட்டா தெஃப்ட் கேஸ். இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 2014ல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காங்கிரஸ் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதன் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் என்னென்னா இந்த இப்போ இந்த ஏரியாவில் வந்து இவர் இருக்கார், இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றாப்புல அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல தீர்வு கொடுத்து இந்த பொலிட்டிக்கல் லெவலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து என்ன நிறைய இது நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது த்ரூ ஃபேஸ்புக் டேட்டா மூலமாக அந்த காங்கிரஸ் இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷனை பற்றி. ஏன்னா இப்போ நம்ம டேட்டா இருக்குது அப்படின்னா, நம்ம டேட்டாவை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு வாட்ஸ்அப் வந்து பிரைவசி பாலிசி கொண்டு வரான் அப்படின்னா, அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை ஃபேஸ்புக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பிட்வீன் 2 அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஃபேஸ்புக்கில் சில டேட்டா வச்சிருப்போம், வாட்ஸ்அப்பில் சில டேட்டா, சில பர்சனல் விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் உள்ள பர்சன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அதை தூக்கி நமக்கு ஃபேஸ்புக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளிப்படையாக அவனுக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும். அதுதான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதில் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷன் நேற்று கூட அதை பற்றி பேசியிருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்தியா ப்ரப்போசஸ் டு எக்ஸ்பேண்ட் ரிசர்ச் டூரிசம் இன் தி ஆர்க்டிக். ஸோ ஆர்க்டிக் ரீஜனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இப்போ நிறைய ரிசர்ச் லெவல் ரிலேட்டட் டு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கூட பண்ண போகிறோம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசமையும் அந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃப்ட் பாலிசியை ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போதைக்கு வந்து என்னென்னா மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்புக்காண்டி அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்க்டிக்கோட எக்ஸ்பிடிஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிடிஷன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆர்க்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆர்க்டிக்கோட அந்த பொசிஷன் எந்த மாதிரி இப்போ நமக்கு கிளைமேட் சேஞ்சினால என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்க்டிக்கில் இருக்க பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டோட தேர்டு போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேர்டு போல். ஏன்னா 2 போல் பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக், அண்டார்டிக் போல். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க ஹிமாலயாஸ் வந்து தேர்ட் போல்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 போலை தவிர அதிகமாக பனிக்கட்டி இருக்கிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ். ஓகேங்களா? ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வாயரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆர்க்டிக் அண்ட் அண்டார்டிகாவுக்கு அடுத்து ஹிமாலயாஸ் தான். ஸோ இதை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஹிமாலயாஸில் இப்போ என்னன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு உருக ஆரம்பிக்குது. அப்போ ஆர்க்டிக்கில் என்ன மாதிரி உருகுதோ அதே மாதிரி தான் ஹிமாலயாஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆர்க்டிக்கில் ஒரு ரிசர்ச்சை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஹிமாலயாஸோடைய அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த ரிசர்ச்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா, நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷியன் ரிசர்ச். நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷியன் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக தான் பண்ணுறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்குது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸு கீழே வரும். ஸோ இந்த ஆர்க்டிக் அப்படின்னாலே நீங்கள் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஆர்க்டிக் கவுன்சிலை பற்றி திங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்க்டிக் கவுன்சில். ஸோ ஆர்க்டிக் கவுன்சில்னா என்னென்னா, இந்த ஆர்க்டிக் ஓஷனை சுற்றி, ஓகேங்களா, ஆர்க்டிக் காண்டினென்ட், ஆர்டிக்கல் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த காண்டினென்ட்டை சுற்றி நமக்கு என்ன இருக்குன்னா, இருக்கிற கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்டிக் கவுன்சில் அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. லைக் ரஷ்யா, கனடா, அமெரிக்கா, ஓகேங்களா, டென்மார்க்கு, ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டு, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆர்க்டிக் கவுன்சில்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஆன்லைனில் போய்ட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ மூவ்ஸ் ஸ்கேல் பேஸ்ட் டைட்டர் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் என்பிஎஃப்சி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்பிஎஃப்சி அப்படின்றது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. நார்மலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கு போகிறீங்க. ஸோ அந்த பேங்க்கில் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு டெபாசிட் போடலாம், அவங்க உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் கொடுப்பான். பட் என்பிஎஃப்சி அப்படின்றது அது கிடையாது. என்பிஎஃப்சி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்குக்கு அப்படியே வந்து என்னென்னா சில ரெகுலேஷன்ஸ், சில சேஞ்சஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா பேசிக்காக வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இதயம்லாம் இயங்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஐஎல் அண்ட் எஃப்எஸ், ஓகேங்களா,
ஐஎல் அண்ட் எஃப்எஸ், அதேமாரி டிஹெச்எஃப்எல், ஓகேங்களா, டிஹெச்எஃப்எல், ரிலையன்ஸ் கேபிட்டல் அண்ட் அல்டிகோ, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய என்பிஎஃப்சியில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ என்பிஎஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரியில் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ ஒரு என்பிஎஃப்சி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அதில் வந்து நிறையா அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ வந்து புது ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷனை நான் உங்களுக்கு கீழே வந்து ஒரு நோட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ரெகுலேஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரமிட் மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிரமிடில் மொத்தம் அந்த ரெகுலேஷன் அந்த என்பிஎஃப்சியை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்பிஎஃப்சி பேஸ் லேயர், என்பிஎஃப்சி மிடில் லேயர், என்பிஎஃப்சி அப்பர் லேயர் அண்ட் டாப் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்பிஎஃப்சி பேஸ் லேயரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்டமேட்டிக்கலாக இம்பார்ட்டன்ட், அதாவது இம்பார்ட்டன்ட் இல்லாத என்பிஎஃப்சி, ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் இல்லாத என்பிஎஃப்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் என்ன என்பிஎஃப்சிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2B லெண்டிங், ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி, சிஏஏ, என்ஓஎஃப்ஹெச்சி அண்ட் டைப் 1 என்பிஎஃப்சிலாம் இதில் வரும். சரி, இதில் வந்து ரெகுலேட்டரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட், ரொம்ப ரெகுலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி மிடில் லேயர். இந்த என்பிஎஃப்சி மிடில் லேயர் அப்படின்றது சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான என்பிஎஃப்சியாக இருக்கும். ஏன்னா இந்த என்பிஎஃப்சி பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம்லாம் பாதிக்கப்படும், ஓகேங்களா. ஸோ இதை என்பிஎஃப்சி என்டிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன என்பிஎஃப்சிலாம் வரும்னா டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி, ஹெச்எஃப்சி, ஐஎஃப்சி, ஐடிஎஃப், எஸ்பிடி, சிஐசி இதெல்லாம் வரும். இதில் இந்த ரெகுலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரெகுலேஷன் அப்படின்றது கம்பேர்ட் டு பேஸ் லேயர் இந்த மிடில் லேயரில் ரெகுலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது இதை ஏன் ரெகுலேட் இவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா இதோட தாக்குதல், இது ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், இதனுடைய தாக்குதல் எங்கே ஸ்பில் ஓவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்குக்கும் ஸ்பில் ஓவர் ஆகும். அப்போ இதில் என்ன ரெகுலேஷன் இருக்கோ அதை அப்போ பேங்குக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்பிஎஃப்சியோட அப்பர் லேயர். இந்த என்பிஎஃப்சி அப்பர் லேயர் வந்து சிஸ்டமேட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட், இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட், இது வந்து சிக்னிஃபிகண்ட், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதில் வந்து லார்ஜ், ஓகேங்களா, லார்ஜ் பொட்டன்ஷியல் ஸ்பில் ஓவர். இப்போ ஒரு என்பிஎஃப்சி பாதிக்கப்படுதுன்னா ஓவர் ஃபினான்ஷியல் சிஸ்டமே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த பெரிய லெவலில் இருக்கிற என்பிஎஃப்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி அப்பர் லேயர். இதை தவிர என்னென்னா நியூ கேட்டகரி என்பிஎஃப்சி வந்து டாப் லேயரில் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அது என்னென்ன கேட்டகரின்னு இன்னும் சொல்லலை. ஸோ இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸை நாங்கள் ரிவிஷன் பண்ணுவோம். அது இப்போ லோயர் லேயருக்கு வந்து ஒரு ரெகுலேஷனை ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதுக்கெல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படின்னா மிடில் லேயர் அண்ட் அப்பர் லேயர். பட் மிடில் லேயர் அண்ட் அப்பர் லேயரில் இருக்கிறதுல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இங்கே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அப்ளை ஆகாது. பட் மற்ற விஷயம்லாம் அப்ளை ஆகும்னு இருக்காங்க. சரி, இதை தவிர இன்னும் என்னென்ன ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மிடில் லேயர் சொன்னோம் பார்த்தீங்களா, இதோட ஓகேங்களா, இதோட லைக் அதோட ப்ராப்பர்ட்டி த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 500 crore அப்படின்றது இருக்கணும். இப்போ வந்து அதை வந்து 1000 crore என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மாற்ற போகிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசட் பேங்குக்கு மட்டும் இல்லை இந்த என்பிஎஃப்சிக்கும் இருக்குது, ஓகேங்களா. இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து 180 நாள் அந்த கடனை திருப்பி செலுத்தலாட்டி தான் அதை என்பிஎஃப்சின்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். பட் இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 90 நாளைக்கு குறைக்க போகிறாங்க. ஏன்னா சீக்கிரமாகவே அதை என்பிஏன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஆள்கிட்ட இருந்து உடனே வந்து பணத்தை பிடுங்கிறது இதெல்லாம் பார்க்கலாம்ல, அதனால, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எதுலனாலும் கேட்கலாம். இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.